ஹாய் டியர்ஸ், மண்டே மார்னிங் ஸ்கூல் போகணும் அப்படின்னு நினைப்பே இல்லாமல் எல்லோரும் லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சோம். இருந்தாலும் அடுத்தடுத்த வேலையை பார்த்து டக்குன்னு ஃபெலிக்ஸ் குட்டி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. மார்னிங் ஏஞ்சதுலேருந்து ஃபெலிக்ஸ் குட்டி ஸ்கூல் போகிற வரைக்கும் இருக்க சுறுசுறுப்பு அவன் காலடி வீட்டை விட்டு வெளியே எடுத்து வச்சதும் எங்கள் சோம்பேறித்தனமாக மாறுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோமே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு சோஃபாவில் உட்காந்தோம். அவ்வளோதான், டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளை டேக் கேர் பண்ணிக்காது. எப்பவுமே வீட்டு வேலையை பார்த்துருக்கோம், குழந்தைகளே கவனிச்சிட்ருக்கோம், நம்ம வந்து கவனிச்சிக்க முடியல அப்படின்னு இந்த மாதிரி வேலை பார்க்கும் போதே நம்ம வந்து ஹேர் கேர் பண்ணிக்கிறது, ஸ்கின் கேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வேலையும் ஆனமாக இருக்கும், நம்ம கேர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் டபுள் மைண்ட் மெத்தடில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 2 hours கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 o'clock போல் ஆகுது. இனிமேல் தான் வந்து குக்கிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்பவுமே சண்டேவோட லெஃப்ட் ஓவர் வச்சு தான் மண்டே வந்து நம்ம ஓட்டுவோம். நேற்று வச்ச ரசமே மீதமாயிட்டனால அதை மட்டும் சூடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் சீ ஃபுட் வந்து கொஞ்சம் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையுமே எனக்கு இது வறுத்துற போகிறேன். அவ்வளோதான் எனக்கு டிஷ்ஷு. அப்புறம் மாமா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கனால அவங்களுக்கு மட்டும் பீன்ஸும் கேரட் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். சீ ஃபுட்லேயே ஃபிஷ் வந்து ஃபெபின் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே கிழங்கா மீன் வந்து குழம்பை விட வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு ஃபெபிக்குட்டி நேற்றே விடவே இல்லை. இன்றைக்குமே அதை கேட்டு தான் கிச்சனில் வந்து உட்காந்துருக்கான். ஃபெபிக்குட்டி வந்து சாப்பிட்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து அவனாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு சாதம் முடிச்ச கஞ்சியில் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.